ரொம்ப ஃபேமஸான ட்ரெயின், யூஸ்ஃபுல்லான ட்ரெயின், பாரம்பரியமான ட்ரெயினுங்க. கேரளால இருந்து டெல்டா பகுதியில் இருக்க நவகிரக கோயில் போறதுக்கு, நாகூர் தர்கா பாக்குறதுக்கு, வேளாங்கண்ணில இருக்க அந்த சர்ச்சை பாக்குறதுக்குன்னு ட்ரெயின் வந்துட்டு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவேக் ஒரு படத்துல சொல்லுவாருங்க, கேப்டன் சௌரவ் கங்குலிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி. நம்ம இன்னைக்கு போற இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த ரூட்டுக்கும் இப்ப சம்பந்தம் இல்லைங்க. ஆனா வண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ சம்பந்தம் இருந்தது. எஸ், எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருக்கோம். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து காரைக்கால் வரைக்கும் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்ங்க. இப்போ இதை ERS KIK எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறாங்க. எர்ணாகுளம் ஜங்ஷனோட ஸ்டேஷன் கோட் ERS, காரைக்காலோட ஸ்டேஷன் கோட் KIK. அதான் ERS KIK எக்ஸ்பிரஸ்ங்க. ட்ரெயின் நம்பர் 16188. அம்ரித் பாரத்துக்கு கீழே எர்ணாகுளம் ஜங்ஷன் ரீடெவலப் ஆகுதுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நிறைய அந்த சீட் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்குள்ள போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஸ்டேஷன் காம்ப்ளெக்ஸ்குள்ள இந்த ஹோட்டல் இருக்கு. வெளியே எக்கச்சக்கமான ஹோட்டல் இருக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட. அங்கெல்லாம் கூட சூப்பராகவே இருந்தது. நம்ம வண்டி இன்னைக்கு 3வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க. நம்ம வண்டி தாங்க நிக்கிறது, ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. கோட்டயம் எர்ணாகுளம் பேசஞ்சரா நம்ம வண்டி முன்னாடி தான் அரைவ் ஆயிருக்கும். அரைவான ட்ரெயின் அப்படியே வந்துட்டு டீ கார்டன் எக்ஸ்பிரஸா கிளம்பிடுவோங்க. திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி. யூஆர்ல ஓரளவு கூட்டங்க. ஈரோடு வேப் 4 தாங்க இன்னைக்கு நம்மள திருச்சி வரை கூட்டிட்டு போக போகுது. திருச்சியில ஒரு ரிவர்சல் இருக்கு. गाड़ी नंबर 16888 एर्नाकुलम से पालघाट जंक्शन बी रोड त्रिची तंजावुर होकर कारिकाल तक जाने वाली एर्नाकुलम कारिकाल एक्सप्रेस एर्नाकुलम जंक्शन प्लेटफॉर्म नंबर 3 पर खड़ी है. Your attention please. Train number 16188 एर्नाकुलम कारिकाल एक्सप्रेस via पालघाट जंक्शन बी रोड त्रिची तंजावुर is at एर्नाकुलम जंक्शन platform number 3. பாய் பாய் குருவாயூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டி வந்து ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. தினமும் நைட்டு 10:30 மணிக்கு எர்ணாகுளம்ல இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 11:45 காரைக்கால் போகும். அதே மாதிரி காரைக்கால்ல இருந்து தினமும் சாயந்தரம் 4:30 கிளம்பி அடுத்த நாள் காலையில 6:45 எர்ணாகுளம் வரும். ரூட் பாத்துட்டீங்கன்னா திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூருங்க. ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால். நம்ம வண்டி பார்த்தோம் 593 கிலோமீட்டர் 13 மணி நேரம் 20 நிமிஷத்துல கவர் பண்ணது. 23 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் வரும். காரைக்கால்ல இருந்து நம்ம வண்டி எர்ணாகுளம் வரும்போது 14.25 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. நமக்கு இப்போ 13 மணி நேரம் 20 நிமிஷம் தான். அங்கிருந்து வரும்போது மட்டும் ஒரு 55 நிமிஷம் இந்த வண்டி எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. காரைக்கால்ல இருந்து எர்ணாகுளம் வரும்போது எக்ஸ்ட்ராவா வடக்கஞ்சேரியில் நம்ம வண்டி நிற்கும். இப்போ நம்ம போகும்போது நமக்கு வடக்கஞ்சேரியில ஸ்டாப் இல்ல. இந்த எர்ணாகுளம் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா NSG கிரேட் 2 கேட்டகரியில் வரும். NSG 2 பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால எர்ணாகுளத்துக்கே நேம் மீனிங் பாத்திரலாங்களா. எர்ணாகுளம் பெயர் காரணம் நிறைய சொல்றாங்க. அது ஒண்ணு வந்து இறையனார் குளம் அப்படிங்கிற பேர் மருவி எர்ணாகுளம் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த இறையனார் அப்படின்னா என்னன்னா, பண்டைய கேரளால பாத்தீங்கன்னா சிவனுக்கு இன்னொரு பேர் இறையனார். இறையனார் குளம்னா சிவன் வசிக்கும் இடம், அபோர்ட் ஆஃப் லார்ட் சிவா. எர்ணாகுளத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எர்ணாகுளத்தப்பன் சிவன் டெம்பிள் இருக்கு. அந்த சிவன் டெம்பிள் தான் எர்ணாகுளத்துக்கு பேர் வரக்கான காரணமா அமைஞ்ச கோவில். 4th பிளாட்ஃபார்ம் காலியா இருக்குங்க. 5th பிளாட்ஃபார்ம்ல ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். ஏன்னா அந்த நேம் போர்டுல எக்கச்சக்கமான ரேக் ஷேரிங் இருக்கு. பட் ஆனா படிக்க முடியலைங்க, ரொம்ப தூரமா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் ஜர்னி தாங்க பண்றோம். S4ல ஒரு சைடு
சைடு லோயர் சீட்டு, அதுவும் ட்ராக் சைடே கிடைச்சிருக்குங்க. ஆனா பெட்ரோடு வரைக்கும் தான் டபுள் ட்ராக், ஈரோடுல இருந்து காரைக்கால் போற வரைக்கும் மோஸ்ட்லி சிங்கிள் ட்ராக் தான். இந்த கேட்டரிங் ஸ்டால்ல இப்பதாங்க தண்ணி வாங்கினேன், 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு போய் உள்ள வச்சு குடிச்சிட்டு வெளியே வந்து பாக்குறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் எர்ணாகுளம் ஜங்ஷன் மாதிரி பெரிய ஸ்டேஷன்லயே வந்து கடையை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ஆச்சரியமா இருக்கு. மேபி இந்த நம்ம இருக்கிற தேர்ட் பிளாட்ஃபார்ம், இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோவா நைட் அரைவல்ஸ் டிபார்ச்சர்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு கடை திறந்திருக்குங்க, இந்த கடை தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பால் கடை வேற இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எர்ணாகுளத்துல இருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எர்ணாகுளம் ஜங்ஷன் 1வது பிளாட்ஃபார்ம்ல ராஜதானி எக்ஸ்பிரஸ் அரைவாக போகுதுங்க. 10:35 அரைவாகும். நம்ம 10:25 கிளம்பிட்டோமா, நம்மள ஏதாவது ஒரு இடத்துல அந்த வண்டி ஓவர்டேக் பண்ண போகுது. 11:54 ராஜதானி திருச்சூர் போகும். நமக்கு 12:15 தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் பார்த்துட்டு தூங்கிட வேண்டியதுதாங்க. எர்ணாகுளம் KSRTC பஸ் ஸ்டாண்டு நைட்ல ஜகஜோதியா இருக்கு. ஓரளவு கூட்டம் இருக்கு. வழக்கமா நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த எர்ணாகுளம் செக்ஷனை காலையில மதியானம் அந்த மாதிரி தான் கிராஸ் பண்ணுவோம். இப்போலாம் இந்த க்ரௌடும் கூட இருக்காது. இப்போ ஓரளவு க்ரௌடாவே இருக்கு. 10:33 ஆகுதுங்க. ஒரு நிமிஷம் முன்னாடியே எர்ணாகுளம் டவுன் ரீச் பண்ணிட்டோம். இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் வந்து ER2ங்க. இதுக்கு அடுத்து எடப்பள்ளியில நமக்கு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. 10:50 ஆகுதுங்க. ஒரு 4 நிமிஷம் டிலேல எடப்பள்ளி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் IPLங்க. எடப்பள்ளியில நமக்கு 1 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. இந்த எடப்பள்ளி பாத்தீங்கன்னா NSG கிரேட் 6 கேட்டகரியில வர ஒரு ஸ்டேஷன். நான் சப்பர்பன் கிரேட்ல மொத்தம் 6 டைப் இருக்கு. அதுல இருக்கிறதுலே லோயஸ்ட் NSG 6 தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட ஆண்டு வருமானம் 1 கோடி கீழே இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வருஷத்துல 10 லட்சம் பேசஞ்சர்ஸ் கீழே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது NSG 6 கேட்டகரியில வரும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல NSG 1, 2, 5, 6 காமிச்சிட்டோம். இந்த vlogல உங்களுக்கு 3, 4 ஸ்டேஷனே காமிச்சிருவேன். NSG 6 பாருங்க, பாதி கோச் வந்து பிளாட்ஃபார்முக்கு வெளியே இருக்கு. திருவனந்தபுரம் ஹஸ்ரத் நிசாமுதீன் ராஜதானி வருதுங்க. இந்த வண்டி கிராசிங்காக தான், நம்மளை ஓவர்டேக் பண்றதுக்காக தான் நம்ம ரொம்ப நேரம் எடப்பள்ளியிலே நின்று இருக்கோம். ஃபாஸ்ட் கிராசிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சா மெதுவாக தாங்க கிராஸ் ஆகுது. ராஜதானி 11:30 ஆகுதுங்க. ஒரு 27 நிமிஷம் டிலேல ஆலுவா ரீச் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் AWYங்க. இது எதுவுமே நம்ம வண்டிக்கான கூட்டம் இல்ல. இதுக்கு முன்னாடி மங்களூர் போற வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு, இதுக்கான கூட்டம். ஆல்ரெடி இந்த காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் vlogலயே சொன்னது தாங்க. வண்டி 3 வண்டியோட ரேக் ஷேர் பண்ணது. 1 கம்பன் எக்ஸ்பிரஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற வண்டி. 3வது எர்ணாகுளம் கோட்டையை பேசஞ்சர். இதோட நான் தூங்க போறேன். காலையில கரூர் கிட்ட உங்களை மீட் பண்றேன். இனிய இரவு, நள்ளிரவாகட்டும், குட் நைட். ஆப்போசிட்ல தெரியுற வண்டி எர்ணாகுளம் பாட்னா வண்டிங்க. ஸ்டண்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க. வேரவேல்ல இருந்து திருவனந்தபுரம் போற வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க அது. வேரவேல் வந்து குஜராத்ல இருக்குங்க. கொச்சி ஏர்போர்ட்டுங்க. அதோட நைட் வியூ. நீங்க ஆலுவால இறங்கியும் இந்த கொச்சி ஏர்போர்ட் போகலாம், அங்கமலையில இறங்கி கொச்சி ஏர்போர்ட் போகலாம். என்ன கேட்டிங்கன்னா அங்கமலை ஃபார் காலனி இருக்கு பாருங்க, அங்க இறங்கி இந்த கொச்சி ஏர்போர்ட் போறதுதான் பக்கம். ஒருவேளை நீங்க வந்து ட்ரெயினில் வந்து ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயினில் வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலுவா தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஆலுவா தான் லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஆலுவா இருந்து உங்களுக்கு ஒரு ஃபீடர் பஸ் கிடைக்கும். அங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. என்ன ஃப்ளைட்டுன்னு தெரியல. ட்ரெயின் நம்பர் 16348ங்க. மங்களூர் சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகிற வண்டி.
வருதா நின்றுச்சா ட்ரெயின் தானா? ட்ராக் சவுண்ட் சூப்பராக இருக்குங்க. அப்படியே ட்ரெயின் கிராசிங் சொன்னே அங்கே மலைப்பாக இருக்கு ஆல்ரெடி. ஆறு 14 ஆகுதுங்க. ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்க நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. சோ ஆக மொத்தம் 6 நிமிஷம் இங்க தாங்க நிக்க போறோம். வெல்கம் டு கரூர். ஸ்டேஷன் கோட் KR. அந்த பக்கம் ஒரு DMU ட்ரெயினுங்க. அநேகமா வந்துட்டு ஈரோடு போற DMU-வா இருக்கும். என்ன போட்டிருக்காங்க, திருச்சி UR டெமோ. அந்த பக்கம் நிக்கிறது வந்துட்டு திருச்சி போற டெமோ. கரூர்ல இருந்து அனைவருக்கும் இனிய 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 காலை வணக்கம்ங்க. கரூர் வந்து NH4 ஸ்டேஷன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட ஆண்டு வருமானம் 10 கோடியில இருந்து 20 கோடிக்குள்ள இருக்கணும். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 20 லட்சத்துல இருந்து 50 லட்சம் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துல யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா அது NSG4 கேட்டகரியில வரும். அடுத்து ஒரு ட்ரெயின் வருதுங்க. தாம்பரம்ல இருந்து திருச்சி, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் வழியா மங்களூர் போற எக்ஸ்பிரஸ். எக்மோர்ல இருந்து மங்களூர் போயிட்டு இருந்தது. இப்ப தாம்பரம்ல இருந்து மங்களூர் போற மாதிரி மாத்திட்டாங்க. வேப் 7 ராயபுரம் வேப் 7 30363. இந்த வண்டியில ஒரு ஃபுல் ஜேர்னி பண்ண முடியலனாலும் கூடிய சீக்கிரம் தாம்பரம்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ஜேர்னி பண்ணணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப் குளித்தலைங்க. இது வந்து அந்த பேப்பர் மில் ஒன்று காமிச்சாங்க இல்லைங்களா, அதுக்கு போற கூட்ஸ் ட்ரெயின் போறதுக்கான ட்ராக்கு. பாக மட்டும் பாருங்க, டைம் 7 போகுது. इडली पूरी मसाला ऑमलेट ஒண்ணுமே தெரியல பாத்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் டிலேல குளித்தலை ரீச் பண்ணிருக்கோங்க. டைம் 7:04 ஆகுது. இங்க ஒரு 1 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் KLT. இதுக்கு அடுத்து ஸ்டாப் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டுங்க. எவ்வளோ ஃபாகுன்னு மட்டும் பாருங்க. ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த வேலை போட்டிருக்காங்களா, அதுக்கு வெளியே ஒண்ணுமே தெரியல. இந்த பக்கம் பாருங்க. லோக்கலா விளைஞ்ச வாழைப்பழம் அந்த கேட்டரிங் ஸ்டால்ல வச்சிருக்காங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா நிலா மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபுல்லா பனியில மறைஞ்சிருக்குங்க. எல்லமனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. இங்க எதுக்கு நிக்கிறோம்னா, இப்போ ஒரு அருமையான ட்ரெயின் கிராசிங் இருக்கு. நம்மளுடைய பெங்களூர் மதுரை வந்தே பாரத் சரியான ஸ்பீட்ல வருது. நம்ம ஸ்பீடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாங்க. மெதுவாக தான் வருது. இப்போ லைட்டை போட்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, ஏன்னா ஃபாகுங்க, அதனாலதான். லைட்டை போட்டு வண்டி ஓட்டணும், லைட்டா போட்டு ஓட்டக்கூடாது.
7:45 ஆகுதுங்க. ஒரு 2 நிமிஷம் டிலேல திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் வந்திருக்கோம். இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. பாருங்க வரிசையா அந்த இது என்ன ஷேப் மறந்துச்சு, ராம்பஸ் ஷேப்போட நேம் போர்டு நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பில்லருக்கும் ஒவ்வொன்றுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் எந்த ஸ்டேஷன்லயுமே பார்த்ததில்லை. ஒரு சிட்டிக்குள்ள இவ்வளோ மரங்களோட ஒரு ஸ்டேஷன் மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில திருச்சிராப்பள்ளி டிவிஷன், திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸா. இந்த திருச்சி ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சேலம்ல வருதுங்க. சேலம் டிவிஷன்ல வருது. நான் திருச்சி டிவிஷன்ல வரும்னு நினைச்சேன். பாத்தீங்களா? சரி, ஓகே, சேலம் டிவிஷனுக்கு பெரிய ஹேட்ஸ். நம்ம ஜேர்னியில இது வரைக்கும் சரியா 444 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோங்க. இன்னும் 138 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. இந்த இடத்துல நம்ம வண்டியோட கோச் கம்போசிஷன் பார்த்துடலாம். மொத்தம் 13 ஸ்லீப்பர் கோச்சுங்க, 5 அண்டர்சர்வ்டு கோச், 2 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசி, 2 எஸ்எல்ஆருங்க. ஆக மொத்தம் 23 கோச்சு. இதுக்கு அடுத்து திருச்சிங்க, திருச்சி ஜங்ஷனு. அங்க ஒரு ரிவர்சல் இருக்கு நமக்கு. இங்க நிறைய பேர் இறங்கியிருக்காங்கங்க. அநேகமா திருச்சியிலேயே வந்துட்டு போர்டிங் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இறங்குறது தான் நிறைய பேர் இறங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இளங்கண்ணு பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இளமாடு பயமறியாது. திருச்சிக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது என்ன சப்வே அப்படின்னு சொல்லுங்க. திருச்சி ஜங்ஷன் ஸ்ரீரங்கம் போகிற பஸ். பிளாட்ஃபார்ம் 1ல அரைவ் ஆக போறோம்னு நினைக்கிறாங்க. வேக் 9, அதுக்கு பின்னாடி ஒரு வேப் 4 எல்லாம் நின்றுட்டு இருக்கு. அண்ட் ஒரு 6 நிமிஷம் டிலேல நம்ம திருச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் 8:01 ஆகுது. இங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஆனா ரொம்ப நேரம் நம்ம வண்டி நிற்கும், ஏன்னா ஒரு ரிவர்சல் இருக்கு. கரெக்டா நம்ம கோச்சா இந்த 1வது பிளாட்ஃபார்ம் வெஜ் ரெஸ்டாரண்ட் நிறுத்திருக்காங்க. இங்க காஃபி சூப்பரா இருக்குங்க. என்ன ரிவர்சல், என்ன ரேட் போடுறாங்கன்னு பார்த்துட்டு, சாரி என்ன லோக்கோ திரும்ப போடுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து ஒரு காஃபி அடிப்போம் வாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நிக்க போகுது வண்டி. ஆனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க திருச்சியில வந்துட்டு நம்ம வண்டிக்கு இவ்வளவு கூட்டம் ஏறுவாங்க அப்படின்னு. ஆனா இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தான். அரக்கோணம் பேப்போர் போட்டிருக்காங்கங்க. இதுதான் நம்மள காரைக்கால் வரைக்கும் கூட்டிட்டு போக போகுது. கிரீன் கலர்ல லைவரி போட்டு அரக்கோணம் பேப்போருங்க. நம்ம வண்டியில பேண்ட்ரி கார் இல்லைங்க. அதனால நீங்க ஃபுல் ஜேர்னியோ இல்ல திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் போற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட் திருச்சியில வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரூர் தாண்டினதுக்கு அப்புறம் உள்ளேயே கொஞ்சம் பேர் சேல் பண்ணிட்டு வராங்க, அதுல கூட நீங்க வாங்கிக்கலாம். நம்ம வண்டியோட பெயர் காரணம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். அதை பாத்துடலாங்களா? நம்ம வண்டி 1944ல இன்ட்ரோடியூஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமா ஓடிட்டு இருக்குங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ டீல இருந்து கொச்சின் ஹார்பர் டெர்மினஸ் வரைக்கும் நம்ம வண்டி ஓடி இருக்கு. டீனாலே டீ எஸ்டேட் தான் இல்லைங்களா? டீல இருந்து ஏத்துற டீலோட கொச்சின் ஹார்பர் டெர்மினஸ்ல இறக்கிடுவாங்க. அங்கிருந்து கொச்சி போர்ட் வழியா யூரோப்க்கு டீ எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு இந்த வண்டி பெருசா யூஸ் ஆயிட்டு இருந்தது. அதனாலதான் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு கொடுத்திருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1970ல டீல இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் கட் பண்ணிட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து கொச்சின் ஹார்பர் டெர்மினஸ் வரைக்கும் ஆபரேட் பண்றாங்க. காலப்போக்குல கொச்சின் ஹார்பர் டெர்மினஸ் மூடிடுறாங்க. நம்ம வண்டி மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் கட் பண்ணிட்டு கோயம்புத்தூர் வழியா திருச்சி வரைக்கும் 2000ல எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2009-10 ரயில்வே பட்ஜெட்ல அங்கூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2011 காரைக்கால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம வண்டிக்கு பின்னாடி இருக்கிற சின்ன வரலாறு. டீ கார்டன் தான் மீனிங் இதுதாங்க. ஊட்டில இருந்து ஏத்துற டீலோட கொச்சின் போர்ட் வழியா அனுப்புறதுதான். இந்த கொச்சின் ஹார்பர் டெர்மினஸ் வெல்லிங்டன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியால கொச்சின்ல லொக்கேட் ஆயிருக்கு. அந்த வெல்லிங்டன் ஐலாண்ட்ல இந்த டீ கம்பெனிகளோட ஆபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஒரு வாட்டி அங்க போயிருந்தப்ப இந்த ஏவிடி டீயோட ஆபீஸ் ஒன்று பார்த்தேன். அது மாதிரி எக்கச்சக்கமான டீ கம்பெனி ஆபீஸ் பார்த்தேன். பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஏவிடி தான். 8:32க்கு நம்ம வண்டி திருச்சியில இருந்து கிளம்புது.
டைம் 9:08 ஆகுதுங்க. பூதலூர் வந்திருக்கோம். ஸ்டேஷன் கோட் BAL. இங்கே ஒரு 1 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஒம்பது 23 ஆகுதுங்க. ஒரு அரை மணி நேரம் டிலேல தஞ்சாவூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TJங்க. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. தஞ்சாவூர் ஒரு தடவை வந்து இந்த பெரிய கோயில் பார்க்கணுங்க. இது வரைக்கும் போனதே இல்லை. சீக்கிரமா அது பிளான் பண்ணிட்டே இருக்கேன். பிளானிங்லேயே இருக்குதுங்க. ஒரு வாய்ப்பு அமைய மாட்டேங்குது இந்த பெரிய கோயில் பார்க்கறதுக்கு. இந்த தஞ்சாவூர் வந்து NSG கிரேட் 3 கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டேஷனுங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட ஆண்டு வருமானம் 20 இருந்து 100 கோடிக்குள்ள இருக்கணும். அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு வருஷத்துல 50 லட்சத்துல இருந்து 1 கோடி பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அந்த ஸ்டேஷனுக்கு NSG 3 கொடுப்பாங்க. இந்த பில்டிங்கை பாக்குறதுக்கு போத்தனூர் ஜங்ஷன்ல பில்டிங் பாக்குற மாதிரியே இருக்கு. போத்தனூர் ஜங்ஷன்லயே ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி தான் பில்டிங் இருக்கும் அமைப்பு. தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை போகிற லைனு. நம்ம இப்போ நீடாமங்கலம் லைன் என்டர் ஆயிட்டோம். கிராண்ட் அணைக்கே கேனான் தண்ணி இருக்கா, சூப்பரா இருக்குங்க தண்ணி. மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி போற மெமோ ட்ரெயின் அது. நம்ம இங்கே தஞ்சாவூர்ல இருந்தப்போ இந்த ட்ரெயின் 1வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாமணி ரிவர் மறுபடியும் ஒரு ரிவருங்க. ஓரையா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு 25 நிமிஷம் டிலேல நீடாமங்கலம் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் 9:59 ஆகுதுங்க. இங்கே ஒரு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் NMJ. டீசல் லோக்கோ. அந்த சிக்னலுங்க. டைம் 10:20 ஆகுதுங்க. ஒரு 18 நிமிஷம் டிலேல நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TVR. இங்கிருந்து பாத்தீங்கன்னா 2 லைன் பிரியுதுங்க. ஒன்னு மயிலாடுதுறை போற லைனு, இன்னொன்னு நாகப்பட்டினம் போற லைனு. நம்ம இப்போ நாகப்பட்டினம் லைன் எடுத்து நாகப்பட்டினம், நாகூர்னு காரைக்கால் போயிருவோம். இங்க நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. நான் ஒன்று நினச்சேங்க. நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸில் வந்தோம் இல்லைங்களா, செம்மொழி எக்ஸ்பிரஸில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து திருச்சியில் இறங்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ்லையும் திருச்சியிலேயே எல்லாம் இறங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். திருச்சியில் ஒரு 15% தான் நம்ம கோச்லேருந்து இறங்கினாங்க. இப்போ ஒரு 45-50% கிட்ட திருவாரூரில் இறங்கியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வண்டியில் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. கரண்ட் அவைலபிலிட்டியில் ஒரு சீட்டும் கூட இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரைடே நைட் மாதிரி எர்ணாகுளத்துலேருந்து இந்த ட்ரெயின் ஏறி இருக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எர்ணாகுளத்துலேருந்தும் சரி, காரைக்கால் இருந்தும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க 1 வாரம் 2 வாரம் முன்னாடி பார்த்தாலுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும். பட் இதை தவிர மற்ற நாட்கள்ல அன்னைக்கு போகணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நீங்க இந்த நாள்ல ஜேர்னி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க திங்கட்கிழமை காலையில டிக்கெட் பார்த்தாலே உங்களுக்கு RSC கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்க தட்கல் டிக்கெட் கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் டிக்கெட் ஒன்று போட்டாங்க. போடும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 61. இந்த ஜெனரல் டிக்கெட் போட்ட ஞாபகமே இல்லாம நான் என்ன பண்ணேன்னா தட்கல்லே ஒரு டிக்கெட் போட்டுட்டேன். இது காலையில இந்த மாதிரி உங்க வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்து RSC மூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்தது. 1 வாரத்துக்கு முன்னாடி போடும்போது 61 வெயிட்டிங் லிஸ்ட். நேத்து வந்து RSC 161ங்க. அதுக்கப்புறம் இந்த RSC டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த தட்கல் சைட் லோயர் டிக்கெட்லயே வந்துட்டேன். அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் இந்த ட்ரெயின் ரொம்ப பிஸியா ஓடுது. மற்ற நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா RSCயோ இல்ல கன்ஃபார்ம் டிக்கெட்டோ கிடைக்கும். BEML இன்ஸ்பெக்ஷன் காருங்க, கிரீன் கலர்.
அது வந்து வேளாங்கண்ணி போகிற லைனுங்க. வேளாங்கண்ணி போகணுன்னா நாகப்பட்டினம் போய் ஒரு பர்சல் எடுத்து தான் போகணும். இந்த ஆற்றை நம்ம இப்போ கிராஸ் பண்ணுவோம். டைம் 10:48 ஆகுதுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேயில் நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் NGT. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குது. நம்ம வண்டியில் ஸ்லீப்பர் டிக்கெட் ஃபேர் 140 ரூபாங்க. தேர்ட் ஏசி டிக்கெட் ஃபேர் 930, செகண்ட் ஏசி டிக்கெட் ஃபேர் 1320 ரூபாய். நமக்கு 460 ரூபா வந்ததுங்க. ஏன்னா தட்கல்ல போட்டோம். 440 ரூபா ப்ளஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து 460 ரூபா கிட்ட வந்தது. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்டையும் ஒரு யூனியன் டெரிட்டரியும் டச் பண்ணுதுங்க. கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஏன்னா காரைக்கால் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில இருக்கு இல்லைங்களா. நம்ம இன்னொரு சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்றாங்க இந்த vlog பண்றது மூலமா. சென்னை காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் vlog பண்ணிட்டோமா, இப்போ இந்த காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் vlogயும் பண்ணிட்டோமா. சோட்டானிக்கரை எப்படி போறது அப்படின்னு ஒரு டிராவல் கைட் போட்டிருப்போம். அதுல எர்ணாகுளத்துல இருந்து சோட்டானிக்கர் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த கோட்டையும் எர்ணாகுளம் பேசஞ்சர்ல தான் போயிருப்போம். சோ இந்த ரேக் ஷேரிங் பண்ற 3 வண்டியும் வந்துட்டு நம்ம vlog பண்ணிட்டோம். அந்த வகையில் அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாகப்பட்டினம் போர்ட்டுங்க பாருங்க. மெரைன் போலீஸா, ஆனா பாருங்க மெரைன் போலீஸ் நாகப்பட்டினம் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த கப்பல் வந்துட்டு தரையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. கஸ்டம் ஷிப்பு. இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கரெக்டா இந்த ஷிப்புக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்கு. அதாவது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. நான் அதை வந்துட்டு அந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் vlogல அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் காமிச்சிருப்பேன். இன்னைக்கு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. கடலுக்கு ஷிப்பு போற பார்த்து. இந்த பொன்னியின் செல்வன் படத்துல கூட வந்துட்டு பொன்னியின் செல்வருக்கு ஸ்ரீலங்கால ஏதோ ஆக்சிடென்ட்டோ சம்திங் ஆயிரும்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை நாகப்பட்டினம் கூட்டிட்டு வந்து ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில தான் அவர் வந்து சரிப்படுத்துவாங்க. பண்டைய காலத்துல நாகப்பட்டினம் வந்துட்டு ஒரு பஸ்லிங் போர்ட்டா இருந்திருக்குது. இப்பவுமே பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு நமக்கு ஷிப்பு கிடைக்குது. லைட் ஹவுஸுங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த SMET காரைக்கால் ட்ரெயின்ல நைட் வந்தப்போ இந்த ஏரியாவெல்லாம் பார்த்து பயந்துட்டேங்க. ஏன்னா கோச்ல யாருமே இல்லையா, அதனால கொஞ்சம் பயமாயிருச்சு. அன்னைக்கு நம்ம மட்டும்தாங்க இருந்தோம். நம்ம கோச்ல நம்ம மட்டும்தான் காரைக்கால் போனோம். பனைமரங்க அதிகமா இருக்குங்க. கடலுங்க. வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் பக்கம் இருக்காங்க. அப்படியே பீச் நினைக்கிறேன். நடந்து போறாங்கங்க. சின்ன பீச்சுங்க. இது ஒரு வேளை பேக் வாட்டர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயினே நிக்கல, அதுக்குள்ள இறங்கணும்னு என்ன ரீல்ஸ் இருக்குங்க. ஈரோடு ஷெட்டோட வேக் 5HAங்க 23925 நிக்குது. டைம் 11:08 ஆகுதுங்க. ஒரு 20 நிமிஷம் டிலேல தான் நாகூர் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் NCR. ஆக்சுவலாக அதுதான் தர்காவா இருக்குமோ, நாகூர் தர்கா. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க தர்காக்கான அறிகுறிகள் அங்கே தெரியுது. வரணுங்க, நாகூர் தர்கா ஒரு நாள் வரணும். நாகூருக்கும் காரைக்காலுக்கும் நடுவில் நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. அதனால நம்ம ஆன் டைம் இல்லை பிஃபோராகவே ரீச் ஆயிடுவோம். நாகூர்லேயே ஓரளவுக்கு மக்கள் இறங்கியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு மெடிக்கல் கேம்ப் போயிட்டு இருக்குங்க. இந்த நாகூரில் கந்தூரி விழான்னு ஒன்று நடக்குது இல்லை, அதுக்கு ஆக்சுவலாக அந்த கந்தூரி விழா ஃபேமஸ்ன்னு தெரியும். பட் அதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா வருஷம் பேப்பரில் 14 நாட்கள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது கந்தூரி விழா அப்படின்னு பேப்பரில் நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். பட் அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
நிறையா மீன்பிடி கப்பல்கள்லாம் இருக்குங்க. நாகை மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருவேளை இங்கே இருந்தால் போவாங்களோ, இல்லைன்னா நாகூர்லேயும் மீனவர்கள் இருப்பாங்களா இருக்கும். ஏன்னா நாகை மீனவர்கள் தான் அடிக்கடி நியூஸில் பார்க்குறேன், நாகூர் மீனவர்கள்னு பார்த்ததில்ல. அதனால தான் நாகை மீனவர்கள்னு சொன்னேன். பாருங்க, கடலில் கலக்கிற இடம் சங்கமம் ஆகுது பாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஊர் டெல்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் டெல்டாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது கேரளாக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எக்கச்சக்கமான ஆறுகள். அந்த இடம் என்னன்னு தெரியலைங்க, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ரிஃபைனரி போல அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. திருமலையராயன் பட்டினம் கஸ்டம்ஸ் நோட்டிஃபைடு ஏரியா, போர்ட் ஏரியா போலங்க. நிறைய அந்த நிலக்கரி தான் வச்சிருக்காங்க. இதே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. நிலக்கரியா மண்ணா எனக்கு தெரிஞ்ச வகையில் அது நிலக்கரி மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இந்த நெய்வேலியிலிருந்து இங்க நிலக்கரி எடுத்துட்டு வந்து இங்கிருந்து வந்து கண்டெய்னர் மூலமா அனுப்புவாங்களா இருக்கும். பாருங்க, மேலையெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது நிலக்கரி தான், ஏன்னா நிலக்கரி வண்டி தான் நிக்குது இங்க. அரசலாறு வந்துருச்சுங்க. இந்த அரசலாறு தான் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ரிவராவும் பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகி மெர்ஜ் ஆகி கடல்ல கலக்குது. இந்த நாகை மீனவன் சேனல் நினைக்கிறேங்க, அதுல பார்த்த போட்டுக்கு இதெல்லாம் நேரில் இன்னைக்கு பார்க்குறேன். அன்னைக்கு நைட்ல ஒன்றும் பெருசா தெரிலங்க எனக்கு. ஏதோ ஒரு வண்டி வேப்சவனோட நிக்குதுங்க. என்ன வண்டின்னு பார்க்கலாம் இருங்க. டைம் 11:25 ஆகுதுங்க. ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே ரீச் ஆயிட்டோம். ஸ்டேஷன் கோட் KIK. ஆக்சுவலா இன்ஜினை கழட்டி வச்சிருக்காங்க. 30748 திருச்சி, ஈரோடு, செங்கோட்டை, காரைக்கால், தஞ்சாவூர். காரைக்கால்ல இருந்து தஞ்சாவூர் போற வண்டியாட்டு இருக்குங்க இது. நம்ம வந்த வண்டி மாதிரியே இன்னொரு வண்டி இங்க நிக்குது பாத்தீங்களா. இது ஆக்சுவலா வந்துட்டு காலையில சென்னையில இருந்து காரைக்கால் வந்தா கம்பன் எக்ஸ்பிரஸா இருக்குங்க. ஒரு 4:30 மணி மாதிரி இந்த வண்டி எர்ணாகுளம் கிளம்பி போகும். நம்ம இன்னைக்கு செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிருக்கோம். இந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல அரைவான இந்த வண்டி கம்பன் எக்ஸ்பிரஸா கிளம்பி போகும். ஏன்னா நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸ் பிளாக் பண்ணப்போ செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் வண்டி ஏறணும். இன்னைக்கு நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான் டீ கார்டன் அரைவ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் கணக்கு. காரைக்கால் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த காரைக்கால் வந்து NSG கிரேட் 5 ஸ்டேஷன். காரைக்காலோட பெயர் காரணத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம். காரைக்கு மீனிங் வந்து லைம்ஸ்டோன் மிக்ஸுங்க. லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் கலவை தான் காரைக்கு லிட்டரலான மீனிங். காரைக்கால்னா என்னன்னா
இந்த சுண்ணாம்புக்கல் கலவையால கட்டப்பட்ட ஒரு கால்வாய் வந்து இருந்திருக்குங்களா, அதுதான் காரைக்கால். அந்த சுண்ணாம்புக்கல் கால்வாய் இப்ப எங்க இருக்குன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியலைங்க. எது எப்படியோ இந்த காரைக்காலுக்கு பெயர் காரணம் அதுதான். ஓவராலா இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சூப்பரான ட்ரெயின் ஜர்னியாவே இருந்ததுங்க. போர்டிங் வந்துட்டு 4-5 மணி வரைக்கும் ட்ரெயின்ல மக்கள் ஏறிட்டே இருந்தாங்க. அங்கமலி, திருச்சூர், ஆலுவா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு நமக்கு பாத்தீங்கன்னா சைட் லோயர் 7வது சீட்டு, அதுவும் வந்துட்டு டோருக்கு பக்கத்துல. அதனால மக்கள் ஏற ஏற நான் ஒரு ஹாஃப் ஸ்லீப் தாங்க, தூங்குறேன் எந்திரிக்கிறேன் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் அந்த மாதிரி தாங்க இருந்தது. அதை தவிர்த்து பார்க்கும்போது இது சூப்பர் ஜேர்னிங்க. இந்த கடைசி ஸ்ட்ரெச் ஜேர்னி சீனிக்காவும் இருந்தது. நான் ரொம்பவே இந்த ட்ரெயின் ஜேர்னி என்ஜாய் பண்ணேங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த வண்டி தான் வந்து தாம்பரத்துக்கு கம்பன் வண்டியா போகும் அப்படின்னு நேம் போர்டு மாத்திட்டாங்க பாருங்க. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. டீ கார்டன் எக்ஸ்பிரஸா காரைக்கால் வர வண்டி காரைக்கால்ல இருந்து தாம்பரம் போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம வண்டியோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் தாம்பரம்ல தான் நடக்குது. அதனாலதான் அப்படி.